இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 8 வரைக்கும் இப்பொழுது வாசிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரைப் போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல் விண்ணப்பங்களை வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஜெபத்தை குறித்து தேவனுடைய வழி என்ன என்பதை நம்முடைய ஆண்டவர் இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நமது ஜீவியத்தில் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். நம்முடைய ஊழியமும் கூட தேவ சித்தத்தின்படிதான் நடைபெற வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய ஜெபத்திலோ எதிலோ எந்த பலனும் இல்லை. இந்த உலகத்திலே நாம் பலனை பெற்றுக் கொள்ளலாம். மனிதருடைய புகழ்ச்சிகள், மனிதருடைய பாராட்டுகள், இவைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் பரலோகத்திலே நமக்கு பலன் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு திட்டமாக கூறியிருக்கிறார். பின்ன பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவின் சித்தப்படி செய்ய வேண்டும். அது இல்லாமல் இந்த உலகத்திலே தயவு செய்திருக்க பாருங்க என்ன இருக்கா இருக்க பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின்படி என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு திட்டமாக கூறியிருக்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய சுய சித்தத்தின்படி நாம் ஜெபம் செய்தாலும் சரிதான், ஊழியம் செய்தாலும் சரிதான், எது செய்தாலும் சரிதான், அது இந்த உலகத்திலே நமக்கு நன்மையாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், புகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் பரலோகத்திலே ஒன்றுமே நமக்கு இல்லை. பின் ஆகவே பரலோகத்திலே எந்த பொக்கிஷமும் நமக்கு இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று திட்டமும் தெளிவுமாக கூறியிருக்கிறார். பாருங்க, பொதுப்படியாக சொல்லும் பொழுது, நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன், நான் ஞான ஸ்நானம் எடுத்தவன், நான் சபைக்கு ஒழுங்கா போகிறேன், ஊழியம் செய்கிறேன்,
சபைக்கு நான் பாஸ்டரா இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன், நான் பரம்பரை கிறிஸ்தவன், ஆகவே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடலாம் என்று பொதுவாக நினைப்பவர்கள் அநேகர். இது மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை. ஆனால் கர்த்தர் இயேசுவின் வழியை நினைப்பவர்கள் இன்றைக்கு ஒரு சிலர் மட்டும்தான். ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் செய்கிறது சரியா? ஆண்டவருக்கு பிரியமானதா? நான் போகிற வழி ஆண்டவருக்கு பிரியமானதா? நாம் ஜெபம் செய்கிறேனே, இது ஆண்டவருக்கு பிரியமான முறையிலே செய்கிறேனா? இப்படி நினைப்பவர்கள் இன்றைக்கு ஒரு சிலர் மட்டும்தான். இன்றைய நாட்களிலே நம்முடைய ஜெபத் இப்படி பலதுகள் இருந்தாலும் இன்றைய நாளிலே இந்த நம்முடைய ஜெபத்தின் வழியை மாத்திரம் இன்றைய நாளிலே தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே மாய்மாலத்துடன் ஜெபம் பண்ணுவதை குறித்து இயேசு தம்முடைய சீஷருக்கு எச்சரிக்கிறார். இன்றைக்கு நிச்சயமாக இந்த காரியம் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த காலம் மிகவும் பொல்லாத காலமாய் இருக்கிறது. இன்றைக்கு ஜெபம் 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 என்று சொல்லி இன்றைக்கு பல இடங்கள் எல்லாம் ஜெபங்கள் நடைபெறுகிறது, நல்லது. ஆனால் தேவனுடைய வழி என்ன? இதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு பொது இடங்களிலும் உயரமான மேடைகள் அமைத்தும் அவைகளிலே நின்று இன்றைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுவதை நாம் காண்கிறோம். இதை விரும்புகிறார்கள், ஜனங்களும் அதை விரும்புகிறார்கள். இன்னுமாக பாருங்க, சோஷியல் மீடியாக்களிலே நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்கு ஏறெடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் அந்த மீடியாக்களுக்கு முன்பாக குந்தி கொண்டு இருந்து அவர்கள் அந்த அங்கே ஜெபித்துக் கொண்டிருப்பவர் இவர்கள் அதை கேட்டு அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுவார்கள். இவையெல்லாம் இப்பொழுது நடக்கிற காரியங்களை சொல்லுகிறேன். தாங்கள் ஜெபம் செய்வதை வீடியோ எடுத்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களாய் இன்றைக்கு அநேகர் காணப்படுகின்றார்கள். இன்னுமாக நாங்கள் கடந்த நாட்களிலே கூட ஒரு ஜெபத்தை பார்த்தேன். ஒரு சகோதரி ஒரு மீடியா ஒன்றை தொடங்கி வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திலே எல்லாரும் கலந்து கொள்ளுங்க என்று சொல்லி, இன்னும் அநேக கமெண்ட்ஸ்ல பார்த்த, சகோதரி எனக்கு இன்ன பிரச்சனை இருக்கா ஜெபிங்க, இன்ன சகோதரி எனக்கு இன்ன பிரச்சனை ஜெபிங்க, இப்படி ஏராளமான ஆட்கள் போடுவதை பார்க்கும் பொழுது வேதனையாயிருந்தது. இங்கே பாருங்கள், இந்த நேரம் சோஸ்ரம் 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 ஆண்டவரே சோஸ்ரம் 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 ஆண்டவரே சோஸ்ரம் 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 சோஸ்ரம். அருமையானவர்களே, ஏன் இதை காட்டுறேன்னா நீங்க பாருங்கள், மீடியாக்களை பார்ப்பீங்க. அருமையானவர்களே, எச்சரிக்கையா இருங்க. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் இதை பின்பற்றுகிறார்கள், இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதற்காக தான் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்கை மூலமாக உங்களுக்கு காண்பித்தேன். அவருடைய கண்களும் சிந்தனைகளும் செயல்களும் எல்லாம் வேறொன்றாய் இருக்கிறது. வாய் சோசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அந்த மீடியாவும் தான் முக்கியமான காரணம் அவைக்கு. பின் இந்த ஜெபங்களை முன்வைத்து பெரும் விளம்பரங்கள் பண்ணுவாங்க பாருங்க. கையிலே மைக் பிடித்தபடி இன்னுமாக பெரிய போஸ்டர்கள் எல்லாம் அடித்து, இன்றைக்கு ஜெப கூடுகை எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு சகோதரர் உங்களுக்காண்டி ஜெபிக்க போகிறார்,
வல்லமையான ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபிக்க போறார் என்று அவர் கையிலே மைக் வைத்தபடியிலே ஒரு விளம்பரம் போட்டு அங்கே ஜனங்களை அழைத்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஏன், இதை இப்படி அதிகம் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுவீங்க. இவைகள் எல்லாம் ஏன்? மனுஷர் காண வேண்டும், மனுஷர் மத்தியிலே தாங்கள் பிரசித்தம் அடைய வேண்டும் என்பதுதான் முக்கிய காரணம். இன்னும் சில கிறிஸ்தவ பத்திரிகைகளில் பத்திரிகை ஆசிரியர் ஒரு படம் ஒன்றை விளம்பரப்படுத்தி இருந்தார். என்னென்றால், அவருடைய பத்திரிகை தான், அவர் ஒரு படத்தை விளம்பரப்படுத்தி இருந்தார். அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த சகோதரர் ஒரு கையிலே பைபிளை ஏந்தியபடியிலும் மறுகையை நேராக பரலோகத்தை உயர்த்தபடியிலும் அவர் என்ன செய்கிறார், இரு கைகளையும் அப்படியே விரித்தபடி ஒரு போட்டோ. அந்த போட்டோவுக்கு கீழ் ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சகோதரன் உங்களுக்காக மிகுந்த பாரத்துடன் ஜெபிக்கும் காட்சி. பார்த்தீர்களா? இவையெல்லாம் என்ன? மனுஷர் மத்தியிலே தாங்கள் பிரபலியப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகள். இதை மறுக்க முடியாது. இதையெல்லாம் உண்மையான காரியங்களை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறேன். பின்ன இவர்கள் எல்லாரும் தங்கள் பலனை இந்த பூமியிலே அடைந்து விட்டார்கள் என்று நம் கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார். இதற்கு மிச்சமாக வேறு பேச்சுக்கு இடமில்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இந்த மாயக்காரரை போல நாம் இருக்கக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், என்ன தெரியுமா? நீயோ ஜெபம் பண்ணும் போது மனுஷர் காணாதபடி நமது பரமபிதா மட்டும் காணும்படியாக ஜெபம் பண்ண வேண்டுமாம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டிக்கொள் என்கின்றார். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன? நீ ஒரு தனிமையான இடத்தை உடைய ஜெபத்துக்கென்று தெரிந்து கொள். மனுஷர் பார்க்கும் விதமாக நீ செயல்படக்கூடாது. உன்னுடைய ஜெபம் பரமபிதாவோடு உறவாடுகின்ற ஒரு சம்பவம். ஆகவே நம்முடைய பரமபிதாவானவருடன் மாத்திரம் நம்முடைய உரையாடல் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமது ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று நமது கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இப்பொழுது உங்களுக்குள் ஒரு கேள்வி. இவ்விதமான இடங்களிலும் கூட எனக்கு என்னுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நல்லது அருமையானவர்களே. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற நல்லவர். ஆகவே நாம் அறியாமையினாலே அங்கே நாம் செயல்படும் பொழுது, அந்த இடங்களிலே போயிருந்து ஜெபங்களுக்கு நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் நமக்கு பதில் தருவார். அவர் தருவார். அந்த ஊழியக்காரனோ அந்த மனிதனோ அந்த மாயக்காரனோ ஜெபிக்கிறதினாலே அல்ல, உன்னுடைய இருதயத்தின் தேவையை அறிந்து அவர் உனக்கு உதவி செய்கிறார். ஆனால் நீ சத்தியத்தை அறியும் பொழுதோ நீ மனம் திரும்பி விட வேண்டும். மீண்டும் மீண்டும் அந்த மாயைக்குள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவ்விதமாக சிக்குவாய் என்றால் பிசாசு செயல்பட வழிக்கிடுவான்.
அவன் உனக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்கிற மாதிரி செய்து அவன் என்ன செய்வான்? உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு தூரமாக்கி விடுவான், நரகத்தின் பிள்ளையாக மாற்றி விடுவான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ஜெபத்துக்கு தனிமையை நாடுங்கள். சரி, நம்முடைய குடும்பத்துடன் செய்யும் ஜெபங்களும் உண்டல்லவா? ஆம், நம்முடைய குடும்பத்துடன் நாங்கள் வீட்டிலே ஜெபம் செய்கிறோம். நம்முடைய சபையாகிய குடும்பம் ஒன்றிணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆனால் இந்த இடங்களிலே வீடியோ எடுப்பது, போட்டோக்கள் எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அது மனுஷர் காண்பதற்கல்ல. சபையிலே தேவன் உலாவுகிறார். சபை நடுவிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் மாத்திரம் அதை காண வேண்டும். ஆகவே இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மற்றவர்களிடத்திலே நம்முடைய பக்தியை காண்பிக்கும் இடமாக அதை கொள்ளக்கூடாது. புரிந்து கொள்ளுங்க, கவனியுங்க. ஆதி சபையாரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆதி சபையார் ஒன்று கூடும் பொழுதெல்லாம் ஒன்று கூடி அவர்கள் ஜெபித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இவர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்கள். ஜனங்கள் காண வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவனுடைய ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்கள். தேவன் கேட்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலங்களிலே ஜனங்களுடைய கைகளிலே பாருங்க, இன்றைக்கு மைக்கை கொடுத்து சில சாட்சிகள் சொல்ல வைக்கிறதை கூட மீடியாக்களிலே பார்க்கிறோம். எப்படி அந்த சாட்சி சொல்லப்படும்? இந்த சகோதரன் எனக்காக ஜெபித்தார், கர்த்தர் எனக்கு அந்த ஜெபத்தை கேட்டு சுகம் தந்தார் என்று சொல்ல, உடனே அந்த சகோதரன் மேடையில் நின்றபடியே திருப்பி அந்த மைக்கை வாங்கி எல்லோரும் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா என்று சொல்லுவார். ஜனங்களாக உணர்ந்து அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். நோக்கம் என்ன? இதிலிருந்தே விளங்குகிறது அல்லவா? தான் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பிரபலியம் அடைய வேண்டும் என்பதற்காக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரமபிதாவின் சித்தம் எதுவோ அந்த வழியிலே நம்முடைய ஜெப ஜீவியமும் நம்முடைய ஊழியமும் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த பூமியிலே தேவ சித்தம் செய்து ஆசீர்வாதமாக வாழ்ந்து மறுமையிலே நாம் நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அருமையானவர்களே, இதுவே எம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அடுத்ததாக அங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாம் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்ப வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். யார் இந்த அஞ்ஞானிகள்? ஆண்டவர் சொல்ற அந்த அஞ்ஞானிகள் யார்? ஒன்று, ரட்சிக்கப்படாதவர்கள். அடுத்தது பாரம்பரிய மதத்தை சேர்ந்தவர்கள், மத கிறிஸ்தவர்கள். இன்னுமாக பரம்பரை கிறிஸ்தவர்கள். இவர்களை எல்லாம் இந்த அஞ்ஞானிகளுக்குள் உள்ளடங்கும். அதாவது ஒரு வார்த்தையிலே சொல்ல போனால்
தேவனுக்கு தூரமான ஜனங்கள். இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது, ஜெபம் பண்ணும் போது பல மணி நேரம் வீண் வார்த்தைகளை அலப்புவார்கள். அது உண்மைதான். நாமும் ஒரு காலத்திலே அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது, நீங்களும் அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது இவ்விதமாக வீண் வார்த்தைகளை நாங்கள் அலப்புவோம், அலப்பி இருக்கிறோம். அவர்கள், கவனியுங்கள், கண்கள் இருந்தும் காணாத, காதுகள் இருந்தும் கேளாத, வாயிருந்தும் பேசாத, கைகள் இருந்தும் கிரியை செய்யாத, கால்கள் இருந்தும் நடவாத விக்கிரகங்கள் சொரூபங்களுக்கு முன்பாக, இன்னுமாய் அதாவது சித்திரம் தீர்த்தப்பட்ட படங்கள், இவைகளுக்கு முன்பாக இருந்து பல மணி நேரம் செலவிடுவோம் அல்லவா? இது அஞ்ஞானிகளுடைய வழக்கம். கண்ணீர் விட்டு அழுது புலம்புவோம் அல்லவா? உண்மை, நாங்கள் அந்நாட்களிலே அப்படி இருந்திருக்கிறோம். வீண் வார்த்தைகளை அனுப்பிக் கொண்டே இருப்போம். சங்கீதத்திலே 115 4 தொடக்கம் 8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்முடைய முன்னைய வாழ்க்கையிலே நாமும் இப்படி அலப்புகிறவர்களாகவே காணப்பட்டோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. எலியாவின் நாட்களிலே பாருங்கள், நடந்தது என்ன? பாகாலுடைய தீர்க்கதரிசிகளாகிய அஞ்ஞானிகள், பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளு என்று சொல்லி காலை தொடங்க மதியம் வரை மாலை வரை பாகாலை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கூத்தாடினார்கள், குதித்தார்கள், எழுந்தார்கள். இப்படியாக அந்த பாகால்களுக்கு முன்பாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். சாயங்காலம் வரை சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இப்படியாக அவர்கள் தங்கள் ஜீவன் அற்ற தெய்வங்களுக்கு முன்பாக உதட்டளவிலே வீண் வார்த்தைகளை சொல்லுவது அவர்களுடைய வழக்கம். அதை நாம் எதுவுமே சொல்ல முடியாது, எந்த குறையும் சொல்ல முடியாது. அது அவர்களுடைய வழக்கம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமோ இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இவ்விதமாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற வழிகளை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே அந்த வழியில் நின்று நாம் ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் அருமையானவர்களே. அந்த வழியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மீண்டும் மீண்டும் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிப்பது தவறல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு 2 பக்கத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம், தவறல்ல. எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம், தவறல்ல. நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்கால ஜீவத்துக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், தவறல்ல. தேவன் நமக்கு பதில் தரும் வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களுக்காக போராடி ஜெபிப்பது தவறல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறேன், தவறல்ல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இன்னமாக மற்றும் நம்முடைய ஆதி திருச்சபையினர் கூட அருமையானவர்களே நீண்ட ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறார்கள், மறுப்பதற்கு இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் விடுதலைக்காக சபையார் ஒரு அறைக்குள்ளே இருந்து அவருடைய விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். தனி அறைக்குள் போய் தனிமையாய் நம்முடைய பரமபிதாவோடு நாம் உறவாடலாம்.
ஒரு தனி இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே சென்று தேவனோடு உறவாடலாம். ஆற்றங்கரையை தெரிந்து கொள்ளலாம், ஒரு பாக்கை தெரிந்து கொள்ளலாம், ஒரு தனி இடத்தை தெரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி நீண்ட நேரம் ஜெபிக்கலாம், தவறில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன் மீண்டுமாக. அதே வேளை தேவ ஜனங்களுடைய அந்த பொதுவான கூடுகைகள் இருக்கிறது அல்லவா, சபை ஆராதனைகள் இருக்கிறது அல்லவா, அருமையானவர்களே, ஜெபிக்கும்படி நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்றைக்கு அங்கே நடப்பது என்ன, அதை நாம் புரிந்து கொள்ளும். இங்கேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். ஜெபிப்பது தவறல்ல. தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக பொது கூடுகைகளிலே, அதாவது சபை கூடுகைகளில் நான் இப்பொழுது மேடையில் அமைத்து சொல்லுவதை குறித்து அல்ல, நான் சபைகளில் கூடி கர்த்தருடைய பிள்ளைகள் கூடியிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், அதை குறித்து சொல்லுகிறேன். அவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது கூட சில நேரங்களிலே அங்கே இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சகோதரி, நீ இந்த காரியத்துக்காக ஜெபியுங்கள், சகோதரனே நீ இந்த காரியத்துக்காக ஜெபியுங்கள் என்று சந்தர்ப்பம் கிடைக்கிறது தான், அருமையானவர்களே. ஆனால் அப்படி கிடைக்கும் பொழுது அந்த சகோதரனோ சகோதரியோ அந்த நபரோ அங்கே தன்னுடைய சாதாரண நிலையை விட்டு என்ன செய்கிறார்கள், தம்மை மாற்றி ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு நடைகளை காண்பித்து அடுக்குமொழிகளை வைத்து ஆவியிலே அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிறது போல காண்பித்து அங்கே ஜெபிக்க தொடங்கி விடுவார். அதுதான் மாயக்காரரின் சுபாவம். அருமையானவர்களே, சாதாரணமாக நீங்கள் ஒரு தகப்பனிடத்திலே போயிட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அதாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறீர்கள். எப்படி நாங்கள் சாதாரணமாக போய் நாங்கள் அவரிடத்திலே விண்ணப்பங்களை வைக்கிறோம், கேட்கிறோம், அருமையானவர்களே. ஆனால் நம்முடைய பரம பிதாவிடத்திலே நாங்கள் நிற்கும் பொழுது அந்த நிலையை மறந்து நம்முடைய பேச்சு நடக்கையிலே வித்தியாசம், நம்முடைய நடக்கையிலே வித்தியாசம், நம்முடைய உடல் அசைவுகளிலே வித்தியாசம். என்ன இது? இது மாயக்காரனுடைய நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவ சமூகத்திலே பாருங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக நடக்கிறவர்கள், மாயக்கார ஸ்தானத்திலே இருந்து நடக்கிறவர்கள் தேவ சமூகத்திலே அதாவது அந்நிய அக்கினியை கொண்டு வந்து செலுத்துகிறவர்களாய் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகிறார்கள். லேவிய ராகமம் 10ஆம் அதிகாரம் 1 2 தயவு செய்து வாசியுங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். பார்த்தீர்களா? தேவனுடைய சித்தமில்லாத செயல் அது அந்நிய அக்கினி. அந்நிய அக்கினி இன்றைக்கு பொதுப்படியாக பார்ப்போம் அல்லவா? ஒரு ஜெபத்தை இன்னொருவருக்கு எடுக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி தொடங்குவார்கள். பாருங்கள், இது எல்லாம் என்ன? ஆகவே கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய சந்நிதியிலே கொண்டு வருகிறார்கள். இதுதான் தவறு என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த விஷயத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கவனமாயிருங்க.
தேவ ஜனங்கள் கூடியிருக்கும் இடத்திலே தேவ ஜனங்கள் தேவ ஊழியர்களுடைய பேச்சுக்கள், அந்த ஜெபங்கள் சாதாரண பேச்சு நடையில் காணப்பட வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்க. மட்டுமல்ல, அங்கே இப்படிப்பட்ட இடங்களிலே நீண்ட ஜெபங்கள் ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி கூறி ஜெபிக்கும் போது கூடி நிற்கும் மற்றவர்களுக்கு சலிப்பை உண்டாக்குகின்றதாகவும் இருக்கிறது. இதனால் என்ன செய்கிறது? அங்கே தேவனுடைய சமூகம் அசட்டை பண்ணப்படுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அந்நிய அக்கினி. சரி, அடுத்ததாக தேவ ஜனங்கள் பாருங்க, சாப்பிடுவதற்கு கூடி வந்திருக்கும் போது இன்றைக்கு சில இடங்களிலே அங்கே ஜெபிப்பார்கள். அவர்கள் அதை கூடி வந்திருக்கும் பொழுது, அந்த சாப்பாட்டுக்கு ஜெபிக்கும் பொழுது 2 வார்த்தை தானே, தேவனே இன்றைய நாளிலும் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சாப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இந்த சாப்பாட்டை ஆசீர்வதியுங்க இயேசுவின் நாமத்தினாலே. இப்படி ஜெபம் முடிப்பதற்கு பதிலாக என்ன செய்வாங்க தெரியுமா? சோமாலியா நாட்டுக்கு துவங்குவாங்க, மற்றும் ஆப்பிரிக்க நாடெல்லாம் துவங்குவாங்க. எல்லா இடமும் சுத்தி, உலகில உள்ள வறிய நாடுகள் எல்லாம் சுத்தி, வறிய மக்களை எல்லாம் அனைத்தையும் சுற்றி வந்து அவங்க ஜெபம் முடிக்கும் பொழுது அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் நித்திரையா போயிடும். சில பேர் கூட ஒரு பகுடிக்கு சொல்றத கூட கண்டிருக்கிறேன். என்ன பாஸ்டர், இந்த ஆளை ஜெபிக்க விட்டு நான் உண்மையாகவே சாப்பிட்டு போட்டு கையை கழுவி இருப்பேன், அவ்வளவு நேரமா போச்சு என்று சொல்றவளையும் கண்டிருக்கிறேன். சில பேர் அதில் இருந்து இப்படியான ஜெபங்கள்ல கலந்து கொண்டு, என்னடா சோமாலியா நாடு, காணாத நாடு எல்லாம் சுத்தி வருவாங்க. சுத்தி வரும்போது சில சொல்லுவாங்க, இது என்ன சோதனையடா, இந்த இடத்துல வந்து நான் குந்திட்டேன், ஏண்டா சாப்பாட்டை முன்னுக்கு வச்சிருக்குது, இதை பார்த்தா இந்த ஆள் உலகம் முழுக்க சுத்துது. இவ்விதமான ஒரு முடிவுக்கு அவங்க வந்து விடுவாங்க. என்ன சோதனை இது? ஆகவே அருமையானவர்களே, ஜெபம் செய்கிறவர் தேவ சமூகத்திலே அந்நிய அக்கினியை செலுத்துகிறவர்களாய் கர்த்தரால் கணிக்கப்படுவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு ஒரு ஆபத்து பாருங்க. ஆகவே உங்கள் ஜெபத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. மேலும் வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா? நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்றது அவர் அறிந்திருக்கிறார். இது நம்முடைய பரம பிதாவினுடைய மேன்மையான தன்மை, அருமையானவர்களே. ஆகவே அப்படி அவர் அறிந்திருக்கிறபடினாலே நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. அதுவும் தவறு. இன்றைக்கு உங்களுடைய அப்பா உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தந்தால் நல்லதுதான், என்னுடைய மகனுக்கு இவனுக்கு வாங்கி கொடுத்தால் நல்லது என்று அவர் நினைத்திருக்கிறார், விருப்பம். ஆனால் மகன் கேட்கிற நேரம் பார்ப்போம் என்றுட்டு இருப்பார். பின்ன மகன் வந்து அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வேணும் என்று கேட்கும் பொழுது தகப்பன் கொடுக்கிறார். பின் ஆகவே நம்முடைய பரமபிதாவும் நம்முடைய தேவை அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் அவரிடத்திலே விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பின் ஆகவே நாம் கேட்க வேண்டும் என்று பரமபிதா எதிர்பார்க்கிறார். நாம் கேட்கிற விதமாய் அவரிடத்திலே கேட்க வேண்டும். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வேணும், நீங்க போய் கேட்கிறீங்க. உங்களோட அப்பாட்ட போயிட்டு, அப்பா எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு, ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தந்தீங்கன்னா நல்ல, இப்படித்தானே கேட்பீங்க.
ஆனா பரம பிதாவிட்ட மட்டும் நீங்க கேட்கல, என்ன செய்யறீங்க? காலை போட்டு உதைக்கிறீங்க, கையை போட்டு உதைக்கிறீங்க. எனக்கு அது வேண்டும் ஆண்டவரே, இது வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சாதாரண நிலையில இருந்து மாறி ஏதோ ஒரு நிலைக்கு வந்து விடுறீங்க. அப்ப இவ்விதமாக உங்களோட அப்பாட்ட போயிட்டு கேட்கக்கூட அப்பா என்ன சொல்லுவாரு? என்ன மகனுக்கு நடந்தது? ஏதோ ஒரு வித்தியாசம். இவரை ஒருக்கா கொண்டு டாக்டர்கிட்ட ஆலோசனை செய்தால் நலமாயிருக்கும் என்றுதானே சொல்லுவார். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய பரம பிதாவிடத்திலே கேட்கிற விதமாக கேளுங்கள், நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் இன்ன விதமாக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று அறியாதிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உதவியை நாடுவோமாயின் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இவ்விதமான ஆட்கள் போய் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே நான் ஆண்டோட்டத்திலே என்னுடைய அப்பாவிட்ட கேட்கறதுக்கு எப்படி கற்றுத்தாரும் என்று கேளுங்க, அவர் கற்றுத்தருவார். வாலிபனாகிய சலமோனை பாருங்க, தேவ ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அவரை அங்கே வைத்த பொழுது தேவ ஜனங்களை நியாயம் விசாரிக்க தேவனிடத்திலே ஞானத்தை தரும்படி தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். வேற ஒன்றும் கேட்க இல்லை. அவங்களை நடத்த வேண்டுமே, நியாயம் விசாரிக்க வேண்டுமே, எனக்கு ஞானத்தை தாங்க என்று சொல்லி கேட்ட பொழுது தேவனோ பாருங்க, சகலதையும் அறிந்தவர் அல்லவா, அவனுக்கு என்ன தேவை என்றதையும் அறிந்திருக்கிறார் அல்லவா, ஒரு ராஜாவுக்கு தேவையானவைகளை எல்லாம் அறிந்தவராக அவனை நோக்கி நீ கேளாத இவைகளையும் உனக்கு தந்தேன் என்று அநேக ஆசீர்வாதங்களினாலே அவனை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். நீங்க 1 ராஜாக்களிலே 3வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, அங்கே காணலாம். பின்னாகவே நீங்க ஒன்றை கேட்கிறீங்க, உண்மையாகவே கேட்கிறீங்க, அவரிடத்திலே உங்களுடைய விருப்பத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் என்ன தேவை, அந்த இடத்திலே அவனுடைய காரியத்துக்கு என்ன தேவை என்று இன்னும் அதிகமாய் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் இரகசிய வருகை இந்த நொடி பொழுதில், ஏன் எந்த நொடி பொழுதிலும் நடக்கலாம். நாங்கள் அவருடைய வருகையை அறிய மாட்டோம். ஆனால் அருமையானவர்களே, நாம் எப்பொழுதும் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும். பாவங்கள் பெருகிக் கொண்டு போகிறது ஒரு புறம், தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே பின்மாற்றங்கள் தாராளமாக நடந்து கொண்டு போகிறது. இன்னுமாக தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே சுய சித்தங்கள், சொந்த விருப்பங்கள் அங்கே நிறைவேறிக் கொண்டு போகிறது. தேவ சித்தங்கள் தள்ளப்பட்டு விடுகிறது. இவ்விதமான சுயசித்தம் செய்யும் தேவ ஜனங்கள் பெருகிக் கொண்டு போகிறார்கள் என்று அநேக தேவனுடைய ஜனங்கள் மாய்மால வாழ்க்கைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்து அந்நிய அக்கினியை, தேவ சமூகத்துக்கு அந்நிய அக்கினிகளை கொண்டு வந்து அங்கே விடுகிறார்கள். அருமையானவர்களே, பரிசுத்தம், தாழ்மை, ஜெபஜீவியம், விசுவாசம், இன்னுமாய் நம்பிக்கை, அன்பு அனைத்தும் அங்கே குறைந்து போகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இவைகளை எல்லாம் குறைவல்ல நிறைவாய் தரும்படியாக நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் கருத்தாய் ஜெபிப்போம். அருமையானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி நாட்கள். நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ளுவோம். நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு கற்று தந்திருக்கிறார் அல்லவா. இரவும் பகலும் தம்மை நோக்கி
கூப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அல்லவா? நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார் அல்லவா? ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இவைகளை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்முடைய பரமபிதாவுக்கு ஏற்ற விதமாக, நம்முடைய பரமபிதாவுடைய சித்தத்தை அறிந்து அவ்விதமாக நாங்கள் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்டியெழுப்ப நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கூட இருந்து உங்கள் அனைவரையும் வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து முடிக்கிறேன். ஆமென்.